இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்டா எங்க குடும்பத்தை இப்படி பண்ண? பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப என் காது படவே அவளை தரக்குறைவா பேசுறாங்கடா. உன்னால இப்ப என் பொண்ணோட மான மரியாதை எல்லாமே போச்சுடா. ஏய், ஆனா ஒண்ணுடா, உன்னை எல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு என் பொண்ணு காதலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. ஏய், அவ என்ன காரணத்துக்காக அப்படி சொன்னா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு மரியாதைய உண்மையை சொல்லிரு. சொல்றா. ஏய், நான் சத்தியமா சொல்றேன்டா, என் பொண்ணு மேல எந்த தப்பு இருக்காது. டேய் சொல்றா, சொல்லு. என் பொண்ணை என்ன சொல்லிடா இப்படி பண்ண? நம்ம யோசிக்காம பண்ண ஒரு காரியம் அந்த இந்துவோட குடும்பத்தையே இந்த நிலைமைக்கு ஆக்கிடுச்சு. சொல்றா, என்ன சொல்லி இப்படி பண்ண? சார், ஒரு நிமிஷம், கோவப்படாதீங்க. முதல்ல என் சட்டையில இருந்து கையெடுங்க. அப்பா, இங்க பாருங்கப்பா, நீங்க இதுக்கு மேலேயும் இவர்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது. இப்படி பண்றத முதல்ல நிறுத்துங்க. என்னடா அது அதிசயமா இருக்கு? இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பார்த்ததே இல்லையே, ஏன் அப்படி எல்லாம் பேசுறா? அப்பா, என்ன இருந்தாலும் இவர் என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். இவரை நீங்க சட்டையை பிடிச்சு பேசுறது ரொம்ப தப்பு. என் கூட பிறந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் தாங்கிக்க முடியாம நான் ஓடி வந்துட்டேன். எனக்காக தான் அவர் என் கூட வந்திருக்காரு. நீங்க இவரை போய் சட்டையை பிடிச்சா என்ன அர்த்தம்? ஏங்க, ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க? வாங்க போலாம். அக்கா, உடம்ப பாத்துக்கோ, அப்பாவையும் பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். நான் வரேன். வாங்க போலாம். என்ன இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவன் நிஜமாவே அவனை காதலிக்கிறாளா? இருக்காது, என் பொண்ணு அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நான் தான் அவளை சரியா புரிஞ்சுக்கலையோ? ஒரே குழப்பமா இருக்கே. இந்து கிளம்பிட்டாப்பா.